ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, மை ஹீரோ அகாடமியா தி லாஸ்ட் எபிசோட். அதாவது மை ஹீரோ அகாடமியா கம்ப்ளீட்டா இந்த எபிசோடோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இது ஒரு ஹோல்சமான எபிசோடா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களுமே கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னும் நிறைய சீரிஸ் எல்லாம் போட்டிருக்கிற சேனலை மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. சரி, இவ்வளவு பேசாம வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஒச்சாக்கோ சேனலை காட்டுறாங்க. ஸோ ஒச்சாக்கோ ஏதோ ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறா. காத்து நல்லா வீசி அடிக்குது. ஸோ திடீர்னு அவ கண்ண முழிச்சதுக்கப்புறம், "எனக்கு நெறைய பேப்பர் ஒர்க் இருக்குது" அப்படின்னு அவளுமே எந்திரிச்சு நிக்கிறா. ஆனா, அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு இடம். ஏன்னா, ஏகப்பட்ட புல்வெளி. அந்த புல் தரையில அவ நின்னுகிட்டு, நான் எங்க இருக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே, அவளுக்கு பின்னாடி ஹிமிகோ, டோகா நின்னுகிட்டு இருக்கிறா. "நீ இன்னும் சாகலையா?" அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். பட் இது அவளோட ஒரு பிம்பம் மட்டும் தான். இந்த ஹிமிகோ இங்க நின்னுகிட்டு இருக்கும்போதே, "ஒச்சாக்கோ-சான் எப்படி இருக்கிற?" அப்படின்னு அவ ஒரு வார்த்தை கேட்டுட்டு, அப்படியே நம்ம ஹிமிகோ அப்படியே காணாம போயிட்டு, நம்ம ஒச்சாகாவும் கண்ணு முழிச்சிடுறா. ஐயோ! இது வெறும் கனவு தானா? இன்னும் எத்தன நாளைக்கு இவ என் கனவுலயே வந்துகிட்டு இருக்க போறா? எனக்கு என்னதான் ஆச்சு? அப்படின்னு இவ புலம்பிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் இவரோட பிரச்சனை இப்படி போய்க்கிட்டு இருந்தாலும், அவளுக்கு பிடிச்ச வேலைய செய்யறதுக்காகவே தான் இவ இந்த இடத்துல இப்படி வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள கத்து தர போறாங்க. ஸோ அப்சல்யூட்லி இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாரி தான். ஸோ லெமிலியான், நெஜிரே அப்புறம் நம்மளோட அமிஜிகி 2 பேருமே எல்லாருமே வந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து. ஸோ இப்ப எல்லாருமே நீங்க கேட்டுக்கங்க. நான் உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க எல்லாருமே கொஞ்சம் சுட்டியா தான் இருப்பாங்க. பட் இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சர்வ் பண்ணியிருக்கிறோம். ஆனா, இந்த தடவ கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு சொல்றேன். அதனால நீங்க பசங்க கூட கொஞ்சம் ஜாலியா இருங்க. அண்ட் எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு ஒச்சக்கச்சான்னு ரொம்பவே தன்னம்பிக்கையோட அவளோட டீம்ம கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இன்னும் சில புரோகிராம்ஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்காக நம்மளோட ஹாக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட தைரியமா பேசிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு இங்க ஹாக்ஸ காட்டுறாங்க. ஸோ ஹாக்ஸ் அந்த இடத்துல பேசுறத விட்டுட்டு அவன் வேற ஏதோ உளர்ற மாரி இருக்குது. "என்ன சார் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு அந்த இடத்துல சில காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. அண்ட் அந்த இடத்துல உள்ள போறவங்க முன்னாடி, "சரி நீ உன்ன பத்தி யோசிக்கிறியா இல்லையா?" அப்படின்னு நம்ம சியூ கேட்கிறா. அண்ட் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா நம்ம லெமிலியன் அங்க இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்க்க வராங்க. "லெமிலியான் நம்ம விளையாடலாமா?" அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் கத்துறாங்க. அப்படின்னா சரி லெமிலியானோட பின்னாடியே புடிக்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். காரணம், அவன் மரத்துல ஏறி நின்னுகிட்டு அவனோட வெட்டெக்ஸ மரத்துல ஏறி டிங்கி டிங்கின்னு ஆட்டிக்கிட்டு இருப்பான். யார் அத கரெக்ட்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வின்னரு. ஸோ அப்படி எல்லாரும் குழந்தைங்களும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அடிக்கும்போது ஒரே ஒரு பையன் ஒஷிமாங்கிறவன் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்து கூச்ச சுபாவத்தில பின்னாடி நிக்கிறான். அண்ட் நம்ம ஒச்சாகோ அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவன அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா டப்புன்னு அவன் எஸ் ஆகிட்டே இருக்கிறான். ஒச்சாகோ அவரோட பவர பயன்படுத்தி கரெக்ட்டா நம்ம லெமிலியானோட பெட்டக்ஸ்லயே ஒரே போடு போட வச்சுட்டான் பாருங்க ஒஷிமா. அந்த இடத்திலேயே பையன் கதி கலங்கி போயிட்டான். அண்ட் கீழ இறங்குனதுக்கு அப்புறம், "தம்பி நல்லா குறி பார்த்து அடிச்சப்பா" அண்ட் இதுக்கு மேல தான் இவன் தான் நம்மளோட ஹீரோ. ஸோ இப்ப என்கிட்ட இவன் அடிச்சான்ல, ஸோ இவனுக்கு தான் இந்த பழம் கிடைக்க போகுது அப்படின்னு அவன் அந்த குழந்தைய வச்சு ரொம்பவே நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் ரொம்பவே டிமோட்டிவேட்டா இருந்த பையனுக்கு இப்போ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாரி, மத்தவங்க நம்மள பாராட்டினாலே ஒரு குதூகலம் கிடைக்கும்ல, அந்த குதூகலம் இந்த பையனுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவன பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் எனக்கு வேணும். இந்த குழந்தைகள் என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்கள அவங்கள கலாய்ச்சாலும் சரி, அவங்களோட மைண்ட் செட் தான் எனக்குமே இப்ப இருக்க போகுது அப்படின்னு ஒச்சாகோ சொல்றா. எனக்கு தெரிஞ்சு அமிஜிக்கியும் இன்னும் உன் மைண்ட் செட்டும் ஒரே மாரி தான் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நெஜிரியே சொல்லும்போது, இருந்தாலுமே பரவால்ல. எல்லாமே ஒரே மாரி தானே இருக்கும் அப்படின்னு ஒச்சாகோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் நீ என்கிட்ட சொன்னேல்ல, எல்லா குழந்தைங்களுக்காக தான் நானும் இங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒச்சாகோ சொல்றா. இப்படியே வேலை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம், என்னடி சொல்ற? நிஜமாலும் உன் கனவுல ஹிமிகோ வந்துட்டு வந்துட்டு போய்க்கிட்டு இருக்காளா அப்படின்னு சியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆமா, நான் டாக்டர் கிட்டயே போய் கேட்டு பார்த்தேன். அவரு எனக்கு ஜஸ்ட் ஒரு தல சுத்தல், இல்லன்னா உன் உடம்பு வலியினால தான் இப்படியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. உன் மனச சுத்தப்படணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒச்சாகோ சொல்லும்போது, அதத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ போய் டாக்டர பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சியூ கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அடிப்பாவி! நீ தாண்டி டாக்டர் இத சஜெஸ்ட் பண்ண அப்டின்ட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே சில விஷயங்கள் எனக்குள்ளேயே இருக்கிற மாரி இருக்குது. ஏன்னா, அவளோட ரத்தத்த குடுத்து தானே எனக்குள்ள காப்பாத்துனா. அண்ட் அவளோட ரத்தம் எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவளோட பவர்ஸ், அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்குள்ள போற மாரி இருக்குது. அதாவது ஒன் ஃபார் ஆல் மாரி. அது என் உடம்புக்குள்ள இன்னும் இருக்குன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வரான்னு யோசி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சியூ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல கார்ல நல்லா வெரசா போய்க்கிட்டு இருக்கிற 3 பேரு. வேற யாரும் கிடையாது. நம்ம கிரிஷிமா, பாக்குகோ, அப்புறம் மிடோரியா. இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு, ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டிக்காக. "சரி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எதுக்காக என்ன மட்டும் இங்க பின்னாடி உட்கார வச்சீங்க?" அப்படின்னு மிடோரியா கேட்கும்போது, "அந்த குஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் உன்ன அந்த இடத்துல படுக்க போட்டான் நம்ம பாக்குகோ" அப்படின்னு கிரிஷிமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ஓ! அப்படியா? சரி ஓகே." அண்ட் அது மட்டும் இல்லாம
நீ தனியா ஏஜென்சில வச்சு நடத்தலையா கிரிஷிமான்னு கேட்கும்போது, ஆமா தனியா நான் ஏஜென்சி வச்சு நடத்தணும். உன்கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லேன். எனக்கு சரியா இருக்கிறவங்க. ஏன்னா ஃபேட் கை ஏற்கனவே என்ன போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. தனியா நான் ஹெல்ப் பண்ணா தான் எனக்கும் ஏதோ வயித்து பொழப்புக்கு ஓடும் அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே. நான் கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா ரெஃபர் பண்றேன். கண்டிப்பா என் ஸ்டூடண்ட்ஸும் உனக்கு நல்லாவே சர்வ் பண்ணுவாங்க. உனக்கு நல்லா அப்ரென்டிஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம பாக்குகோ, இங்க பாரு தேவையில்லாம இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். எத்தன நாளைக்கு தான் நீ இப்படி மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க போற அப்படின்னு கேட்கும்போது, சொல்லப்போனா இது எனக்கு ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் ஃபிரெண்ட்ஸ். ஆனாலுமே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். என்கிட்ட சக்தி இருந்தது. ஆல்மைட்டி எனக்கு அந்த சக்திய குடுத்தாரு. ஆனா, அந்த சக்திய நான் எப்பவுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த சூட்ட நான் போட்டதுக்கப்புறம் என்னாலயுமே பவர்ஸ யூஸ் பண்ண முடியுது. பட் அத போட்டுக்கிட்டு எந்நேரமும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்க முடியாது. ஆனா, குழந்தைகளுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டரா என்னால இருக்க முடியும். ஸோ, எனக்கு தெரிஞ்சு இரேசர் ஹேட்டும் என்கிட்ட அதுதான் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டரா நான் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிறேன். அதுவே எனக்கு ரொம்பவே போதுமான அளவா தான் இருக்குது அப்படின்னு நம்ம டெகு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு பாக்குகோ கொஞ்சம் கடுப்பாகுறானா, அண்ட் நம்ம கிரிஷிமா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். "என்ன பாக்குகோ உன் பிளான் மட்டமா ஊத்திக்கிச்சா?" அப்படின்னு சிரிக்கிறான். "என்னடா ஆச்சு? ஏன் என்னாச்சு? அவன் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்?" அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம டெக்குக்கு ஒரே குழப்பமா இருக்குது. "ஓ! அதுவா? இவரு பெரியவர் என்ன பண்றாருன்னா, உன்ன சேர்த்தி இவனோட ஏஜென்சில போட்டுக்கலான்னு நெனச்சிட்டு இருப்பானாட்டுருக்குது. அந்த பிளான்ல தான் உனக்கு குழியே முழுகி போச்சு" அப்படிங்கிறான். சரி இப்ப என்ன அவனோட முடிவ தான் சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? அவன் என் ஏஜென்சில சேர்ந்தா என்ன? சேரலினா என்ன? அண்ட் அது மட்டும் இல்லாம ஒண்ணே ஒண்ணு உன்கிட்ட சொல்றேன் மிடோரியா, நீ எல்லாருமே எனக்காக இருக்கிறாங்க, எல்லாருமே உனக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீல, அது எல்லாருமே இல்ல. நீ அப்படி சொல்றத வச்சு பார்த்தா, நாங்கலாம் உன் கூட இல்லாத மாரி இருக்குது. மரியாதையா அப்படி சொல்றத மாத்திக்க அப்படின்னு நம்ம பாக்குகோ வேணும்னே திட்டுறான். அவன் அக்கறையா பேசுறது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. அது வேற எதுக்கும் கிடையாது. நம்பர் 2 ஹீரோவான ஷோட்டோவ பாராட்டுறதுக்காக தான். அண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பரவால்ல நம்பர் 2 ஹீரோ ரொம்பவே பக்காவா தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம கமினரி கிண்டல் பண்ணும்போது, "ஏய் என்னடா நம்பர் 2 ஹீரோவ கலாய்ச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு" சொல்லும்போது, "டேய் நான் சும்மா தான்டா கலாய்ச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்னடா இப்படியெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு ஜீரோவ எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பரவால்ல என்னதான் சக்திகள் இருந்தாலும், என்னதான் நம்பர்ஸ் இருந்தாலும், அது அவங்களோட வார்த்தைகள கொள்ளாத வரைக்கும், அது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. "வார்த்தைய அளந்து பேசுடா டேய்" அப்படின்னு அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிம்பிளா சொல்லப்போனா, நம்ம மிடோரியாவோட கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு கெட் டுகெதர் மாரி வச்சிருக்காங்க. நிஜமாலுமே அப்ப நம்ம போராடின போராட்டத்துக்கு எல்லாமே இப்ப விடிவு கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. ஏன்னா உயிர குடுத்து நெறைய பேர் அந்த இடத்துல உயிருக்கு போராடுனாங்க. நம்ம உயிரையும் காப்பாத்துனாங்க. நம்பர் 5 ஹீரோவான பெஸ்ட் ஜீனிஸ்ட், நம்பர் 6 ஹீரோவான மிர்கோ அண்ட் இன்னும் சில பேரு அப்படின்னு பிரசன்ட் மைக்கு அண்ட் மவுண்ட் லேடி, கேங் ஆர்கா, கமை வுட்ஸ், வாஷ், டெத் ஆர்ம்ஸ், ரியூகோ அப்படின்னு ஏகப்பட்ட ஹீரோஸ் அவங்களோட வேலைய செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களால தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க உயிரோட இருக்கோம்னு சொல்ல முடியுது. பட் இருந்தாலுமே இந்த ஆட்ஸ்க்காக பல விஷயங்கள என்ன நடிக்க சொல்றானுங்க. அதுதான் எனக்கு கடுப்பா இருக்குது அப்படின்னு இவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி அவன் சரக்கு குடிக்கையில ஆரஞ்சு ஜூஸ் தானே குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இவங்க நம்ம டெக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இப்ப நம்ம ஷோட்டோ, டெக்கு, பக்கு 3 பேரும் பேசுறாங்க. ஆக்சுவலி நெறைய மக்கள் என்ன பத்தி பேசுறது எல்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஷோட்டோ சொல்றான். ஏன் என்ன சொல்றாங்க உன்ன பத்தி கேவலமா ஏதாவது சொல்றாங்களான்னு பாக்குக்கு கேட்கும்போது, இல்ல என் குழந்தையில சின்ன வயசுல இருந்து நான் ஏகப்பட்ட கஷ்டங்கள சந்திச்சு வந்திருக்கிறேன். என் பிரதர்ஹுட்ட விட நான் அந்த அளவுக்கு மோசமான ஒரு தருணத்திலிருந்து நான் அவனுக்கு மீண்டு வந்திருக்கிறேன். அண்ட் என் ஃபேமிலி ப்ராப்ளமே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அளவுக்கு இருந்திருக்குது. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருந்தாலுமே சரி, அதில இருந்து நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். அது அழிக்க முடியாத ஒரு காயத்த தரும். அண்ட் அந்த காயம் உன் மனசுக்கு ஒரு இதத்த தரும். ஸோ அதுதான் நான் என் பிரதரோட அந்த இடத்துல இருந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஷோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த மாரி ஒரு நிம்மதிய தரத்துக்காகவே நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த போய் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷோட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் மிடோரியா ஏற்கனவே வந்ததிலிருந்து நம்ம ஒச்சக்கோச்சானிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரி வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எப்போ ஒண்ணா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கவினரி ஜீரோவ பத்தி கேள்வி வருது. யார் இவ கூடயா? நான் ஏற்கனவே இவ பக்கத்துல தான் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதுல 2 பேரும் ஒண்ணா சேர்த்தா விளங்கிடும் அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஷோட்டா சொன்னது அழிக்க முடியாத ஒரு காயமா இருக்குன்னு சொன்னானா. கிட்டத்தட்ட என் வாழ்க்கையுமே அதில பாதி மெர்ஜான மாரி தான் இருக்குது. ஆனாலுமே நான் அதுக்கு சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் எதுக்குமே கோவப்பட்டதே கிடையாது அப்படின்னு அவன் மனசுல சில விஷயங்கள நெனச்சு பார்த்துக்கிட்டு, கரெக்ட்டா ஒச்சக்கோச்ச அணிய பார்க்குறான் பாருங்க. இவனுக்கு மனசுல ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. திடீர்னு அவங்களோட மொபைல் அதாவது அவங்களோட டேபுக்கு அலர்ட் மாரி வருது. இதுக்கு தான் நம்ம ஒண்ணா சேர்ந்து ஒண்ணா சாப்பிடவே முடியல அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்டு வச்ச தட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு, அடுத்த செகண்டே இந்த கிளாஸ் மொத்தமும் ஹீரோ வேலைய பார்க்கறதுக்காக கிளம்பிச்சு. ஸோ மொத்த ஹீரோவுமே ஒண்ணா சேர்ந்து இப்போ களத்துல இறங்க போறாங்க. அண்ட் வண்டிய தேடிட்டு போற ஒரு ஆள பிடிக்கிறதுக்கு நம்ம லீடா ரொம்பவே அதிவேகமா கிளம்பி, இக்னியம் ரொம்பவே வேகமா கிளம்பி அந்த வண்டிய அப்படியே இழுத்து புடிக்கிறான். அண்ட் அட்டாக் பண்ண வரவங்களையுமே பாக்குக்கு ஓட்டு பொளந்து எடுக்குறான். அந்த கார் நிறுத்தணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஐஸ் பிளாக்க ஷோட்ட இங்க கொண்டு வந்திருப்பான். அண்ட் கிளாஸ் ஏ இப்போ மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, இவனுங்க 2டே பேர்த்த பொளந்து எடுக்கிறதுக்காக அங்க நின்னுகிட்டு இருக்குது. கீழ இறங்குனா பாட, அப்படின்னுனா அவ்வளோதான்
நாமளும் செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்ச அவனுங்களுக்கு சரண்டர் ஆயிட்டானுங்க. ஐயோ! நான் வேணும்னே பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. "நீ தான்டா முதல்ல வந்த" அப்படின்னு நம்ம பாக்குகோ கிட்ட டெக்கு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன்" அப்படின்னு லிடாங் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "யார் இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்தா என்ன? எல்லாத்தையுமே கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டோம்ல. சரி ஓகே. அப்படின்னா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாமான்னு" கேட்கும்போது, "ஏய் இருங்கப்பா என்கிட்ட பணம் இல்ல. நீங்க பாட்டுக்கு போறீங்கன்னு" கேட்கும்போது, "அட பரதேசி இது ஊம்ம பார்ட்டி தான்டா. நீ கூட கெட் டுகெதருக்கு ட்ரீட் ஷேர் போட சொல்றியாடா" அப்படின்னு ஆஷிட்டா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிறா. "சரி உங்களுக்கு யாருக்காவது சேஞ்ச் வேணுமாப்பா?" அப்படின்னு சில்லறையெல்லாம் பிரிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. என்ன என் கூட இப்ப கார்ல வரியா? உன்ன நாங்க டிராப் பண்ணிடுறோம்ன்னு கேட்கும்போது, "வேணாம், வேணாம். எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. நான் அப்படியே எங்க ஸ்கூல் வேலைய போய் பார்க்குறேன்" அப்படின்னு நம்ம டெக்கும் இங்கிருந்து கிளம்புறான். அப்படின்னு சரி கவினாரியும், அஜிடாவும் சேர்ந்து இவங்க நம்ம பாக்குவோட புது கார பார்க்கணும் அப்படின்னு போறாங்க. "எதுக்கும் கவலைப்படாத. ஐசோவா சென்சை உன்னையுமே கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ரக்டரா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போ சொன்னாரு" அப்படின்னு டெக்கு கலாய்க்கும்போது, "நான் தான் மோசமான கம்யூனிகேட்டர்ன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்குடா வேணும்னு என்னைய கூப்பிடுற? போடா அந்தாண்ட" அப்படின்னு பாக்குகோ டென்ஷன் ஆயிட்டான். அண்ட் ஏற்கனவே நம்ம பாக்குகோ சொல்லியிருப்பான். எல்லாருமே இவனுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றத நிறுத்து அப்படின்னு அவன் நெனச்சு பார்க்கும்போதே, இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அண்ட் சுயுவையும் நம்ம ஒச்சாகோ-சான் ட்ரெயின் வச்சுவிட்டு அவ பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிறா. அண்ட் சில விஷயங்கள அவ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆரம்பத்தில நான் அவன பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆரம்பத்துல இருந்தே இப்பயும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலுமே அவன நான் பார்த்து பேசவே இல்ல. நான் அவன பார்த்து பேசியிருக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நான் அவன தான் பார்த்துக்கிட்டு, அவன் கூடயே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். மொதல்ல நான் பார்த்த பையனும் அவன் தான் கூட. இப்போ அவன் கூட நான் பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதே! ஆனா நான் பேசியிருக்கணும். அதிகமான நேரம் கிடைக்காதயா? இல்ல நான் அவன கண்டுக்காம இருந்ததுனாலயா? அவனையும் நான் பார்த்தான்னு தான் எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு தயக்கம். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஹிமிகோ கிட்ட அவன காதலிக்கிறேன் அப்படின்னு தெரியாத்தனமா சொல்லிட்டனோ! இல்ல உண்மையா சொன்னேன்னு தெரியல. ஆனா அவன் கூட நான் இன்னும் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒச்சக்கோ மனசுலயே நினைக்கும்போதே, நம்ப டெக்கு அப்படியே வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். "ஒச்சக்கோ-சான் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசியாகணும்" அப்படின்னு அவன் மூச்சு இறக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். "இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு விஷயத்த சொல்லியாகணும். ஆரம்பத்துல இருந்து நீ இப்போ வரைக்கும் என் கூட இப்பவே இருக்கிறீல்ல. ஸோ நான் உன் கூட இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும். ஆனாலுமே எனக்கு இப்ப நேரம் கிடைக்கல. ஆனா இப்போ நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்ன்னு நான் மனசுல உணர்ந்துட்டேன். இப்போ நான் உன் கூட பேசணும். உன் கூட நெறைய பேசணும். உன் கூட மட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இத எல்லாத்தையும் கேட்கும்போது அவ கண்ணுல அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அண்ட் நம்ம ஹிமிகோ, "இங்க பாரு நான் மனசுல நெனச்சது கரெக்ட்டா உன்கிட்ட இப்ப வெந்துகிட்டு இருக்குது பாரு. ஏன்னா உனக்கு புடிச்சத நீ செய்யு. உனக்கு புடிச்சவங்கள எல்லாரையுமே பாரு. அதுதான் எனக்கும் வேணும். காரணம் நான் உன்ன முழுமையா காதலிக்கிறேன்." அப்படின்னு ஹிமிகோ அந்த இடத்துல ஒச்சாகோ-சான சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் "நீ எப்போ ஹிமிகோ உன் கனவுல வர பார்த்த?" அப்படின்னு சியூ கேட்கும்போது, "கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது" அப்படின்னு ஒச்சாகோ சொல்றா. ஆனா அந்த காரணம் என்னன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம டெக்குவையும் இவ பார்த்திருப்பா. ஸோ இவளையே அறியாம இவ டெக்குவ காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அத டெவலப் பண்றதுக்காக ஹிமிகோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்த இவ உருவாக்கி வச்சிருந்திருக்கிறா. அப்படின்னா சரி, "என் வந்த வேலை முடிஞ்சுது. உனக்கு ஓகே தானே கொச்சான்" அப்படின்னு ஹிமிகோ கேட்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம டெக்குவும் சொல்றான், "என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் பார்த்தியா?" அப்படின்னு நம்ம ஒச்சாகோ-சானும் 2 பேருமே சேர்ந்து கை பிடிக்கிறாங்க. 2 பேருமே இன்னும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. மேபி இவங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். அதோட இந்த சீசன் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டது.